வணக்கம். இன்னைக்கு ராகி களி எப்படி கிண்டுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ராகி, 2 கப் பால், 4 ஸ்பூன் அளவு நெய், வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி, நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டிக்கணும், மண் இல்லாமல். இது தோலோடு உள்ள முழு கேப்பை இதை வறுத்துக்கலாம். இப்போ லைட்டாக இதை மிக்சியில் அரைக்க ஈஸியாக இருக்கும். தூசி இல்லாமல் நல்லா தட்டிட்டு எடுத்துக்கணும். ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா சூடு எடுக்கலாம், நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றி இதை கலக்கிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடணும். கடாய் அடுப்பில் வச்சுட்டு பால் ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறினோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு இதில் கொட்டி கிளற வேண்டியதான். பால் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ இதை ஊற்றி கிளறலாம். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம், கட்டி போடாமல். ஒரு கப் ராகிக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். 2 கப் பால் சேர்த்துருக்கோம், 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இன்னும் ஒரு அரை கப் வெள்ளை கரைசல் சேர்த்துக்கலாம். இதில் நெய் போட்டுக்கலாம். நெய் நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது வெள்ளை கரைசல் ஊற்றிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கேப்பை களி ரெடி ஆயிடுச்சு.